வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம்னா என்ன எதிர்பார்க்குறோம்? எனக்கு குரு பார்வை இருக்கா, எனக்கு குரு ஃபேவராக இருந்து ஏதாவது நல்லது பண்ணுவாரா, என் ராசிக்கு குரு மொத்தத்தில் சப்போர்ட் பண்ணுவாரான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் மற்ற ராசிக்காரங்களுக்கே குருவுடைய பார்வை நல்லா இருக்கான்னு எதிர்பார்க்கும்போது அப்ப தன்னுடைய ராசிக்கே குரு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்? சரிங்களா? நல்லவனோ கெட்டனோ திருடனோ யாரோ தான் வீட்டுக்கு அது நல்லதானு பண்ணுவாரு. அப்படி பார்த்தா உங்க வீட்டுக்கு அதிபதியே குரு தான். அதுக்குதான் சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு பார்வை பற்றுச்சுன்னா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய முதல்ல நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்துடலாம். அப்படி பார்த்தா கேது பகவானுடைய நட்சத்திரமான, அதாவது மூல நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூராடு நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அதாவது உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய ராசி தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசிக்கு மட்டும் இல்லைங்க, தனுசு ராசி அதாவது மீன ராசி, இந்த 2 ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான். சரிங்களா? அந்த குரு பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கும்போது, இப்போ குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல கலஸ்திர குருவா இருக்கிறார். மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம். கலஸ்திர குரு அதாவது ஸ்டேட் பார்வர்டா நிற்கிறார். உங்க ராசிக்கு 7ஆவது வீட்டுல குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அது இப்படி உட்காரும் போது குரு கலஸ்திர குருவா உட்கார்ந்துருக்கிறாரு. கலஸ்திர குருனா திருமண யோகத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். பொதுவாகவே ஒருத்தருக்கு திருமணம் புத்திர பாக்கியம் இந்த 2க்குமே சப்போர்ட் பண்ற ஒரு அதிபதி யாருன்னா குரு தான். அப்போ உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால, குரு கலஸ்திர குருவா உட்கார்ந்ததுனால திருமணத்துக்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட 2026 6ஆவது மாசம் 3ஆம் தேதி வரைக்குமே குரு பார்வை உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. திருமணத்துக்கு அருமையான ஒரு நேரம். அதே மாதிரி குரு உங்க ராசிய 7ஆம் இடமா பாக்குறாரு. உங்க ராசிக்கு 7ல குரு உங்க ராசி 7ஆம் இடமா பாக்குறாரு. அதுதான் ஸ்டேட் பார்வர்டா நிற்கிறார். அப்படி பார்த்தா குருவுடைய பார்வை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 5, 7, 9. 5ஆம் இடமா துலா ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா தன் சொந்த வீடான தனுசு ராசியே பார்க்கிறாரு. 9ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி பார்க்கிறாரு. இந்த 3 ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்லிக்கவே வேண்டியதில்லை. அப்படி பார்த்தா இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே குரு பார்வை சூப்பரா தான் இருக்குதுங்க. சரிங்களா? அப்ப குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் நம்ம சொல்றோம். அப்ப திருமண யோகம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனுடைய அழிவுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தா தோஷம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய அழிவுக்கே முதல் காரணம் என்னன்னா தோஷம்தான். அதாவது செவ்வாய் தோஷம் எடுத்துக்கிட்டா 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம். 1, 2, 7, 8ல ராகு கேது இருந்தா நாகதோஷம். லக்னத்துல 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா புத்திர தோஷம், அது கடுமையான புத்திர தோஷம். சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவோம், ஆனா கொடுத்துருவான். லக்னாதிபதிக்கு பார்த்தா 7ஆம் இடம் 8ஆம் இடம். சனியோ சுக்கிரனோ இருந்தா அதுக்கு பேர் தார தோஷம். சூரியனும் சனி சேர்ந்திருந்தா அதுக்கு பேர் பார்த்தா பித்ருக்குள் தோஷம். சனி சந்திரன் சேர்ந்திருந்தா புனர்ப்பு தோஷம். அதே மாதிரி பார்த்தா ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகம் அடங்கி இருந்தா அதுக்கு பேர் காலஸ்ருப தோஷம். இதனால கூட நிறைய பேருக்கு திருமண தடை ஆகலாம். அப்போ உங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு வாழ்க்கை நல்லா தான் இருக்குது,
திருமணம் வரன் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் ஜாதகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப எதனால பாத்தீங்கன்னா திருமணம் தள்ளி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஜாதகத்துலதான் பிழை இருக்க தவிர பொது பலன்ல குறை இல்லை. புரியுதுங்களா? 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல விஷயம்தான். கலஸ்திர குருவா நிக்கிறாரு. குரு பார்வையை உங்க ராசி பார்க்கிறாரு, நன்மைதான். சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் பெருகும், திருமண தடையா இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு. இது போக கல்வி நல்லதா இருக்கும், படிப்புக்கெல்லாம் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 2வது வீடு பார்த்தா மகர ராசி. இப்ப மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல போய் உட்காந்துட்டார். அப்ப படிப்பும் நல்லாதான் இருக்கும், உடல் ஆரோக்கியமும் நல்லாதான் இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போறாரு. தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஆனி மாசம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை அப்ப வந்து பார்த்தா சனி பகவான் வக்கரத்துக்கு போறாரு. அப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இது உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். என்னைக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் சனி பெயர்ச்சி அடைஞ்சாரோ, கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போனாரோ, அதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. கண்டதும் தண்டம் மண்ணி, கைப்பொருள் விரைய மண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கூடமே சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தாரு இந்த 4.5 மாச காலமா. அப்படியாப்பட்ட சனி பகவான் இப்ப வக்கரம் ஆகிறாரு. வக்கரம்னா என்ன? ரிபேஸ்ல வருவார், பின்னாடி வருவார், முன்னாடி போக மாட்டார். அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். புரியுதுங்களா? அப்ப அர்த்தாஷ்டம் சனி இல்லையா, கஷ்டம் தானே கொடுத்துருப்பாரு. அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு 4.5 மாசம் நல்லா இருக்கும். தமிழுக்கு சொல்லணும்னா ஆணி 29 இருந்து கார்த்திகை 12 வரைக்கும். ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜூலை 13 இருந்து நவம்பர் 28 வரைக்கும் சூப்பரா இருக்கும். நீங்க இந்த டைம் இந்த 4.5 மாசம் கிட்டத்தட்ட 138 நாள் உங்களுக்கு நல்லாதான் இருக்க போகுது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், பாக்கிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 13ஆம் தேதி வரைக்கும் தான் 9ஆம் இடத்துல இருப்பாரு. 13ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. இப்ப வந்து குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவரு 13ஆம் தேதிக்கு மேல பார்த்தா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க பயப்பட வேண்டாம். மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு தொழிலுக்கு சாதகமான சில வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி வைப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா சுக்கிரன் இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த ஆடி மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து இப்ப 6ஆம் இடத்துலதான் இருப்பாரு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அவரும் திருமணத்துக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா 7ஆம் இடம் பொதுவாகவே திருமண ஸ்தானம். அப்படி பார்த்தா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போறாரு. ஆல்ரெடி குரு பகவான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, உட்கார்ந்துட்டு இருக்கிறாருல. குருவும் சுக்கிரனும் நண்பர்கள். அப்ப 2 பேரும் ஒன்னா சேரும் போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்குது. அப்படி பார்த்தா உங்களுக்கு சுக்கிர பகவானும் குரு பகவான் இணையிற காலம் பார்த்தா நிச்சயமா பார்த்தீங்கன்னா, அதாவது திருமண யோகம் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து புதன் பகவானும் இப்ப வந்து சூரிய பகவான். சூரிய பகவான் தான் யாரு? மாத கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் தான், நெருப்பு ராசி. அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இப்போ உட்கார்ந்து இருக்கிறது 8ஆம் இடத்துல. 8ஆம் இடம் சொல்றது வந்து அஷ்டமத்த ஸ்தானம். அஷ்டம ஸ்தானத்துல வந்து இப்ப வந்து புதனும் சூரியனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னா ஆனா புதன் ஆதித்ய யோகம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால, அதே மாதிரி புதன் பகவான் இந்த ஆடி மாசம் 3ஆம் தேதி இன்னைக்கு வக்கரத்துக்கு போறாரு. அப்ப புதன் பகவான் வந்து வக்கரத்துக்கு போகும்போது ஆடி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துக்கு போறாரு. பாத்தீங்களா? அதனால இந்த 2 கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கும்போது மண்மனை சார்ந்த வேலை நல்லது நடக்கும். அதே மாதிரி ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பா மாறும். ஓரளவுக்கு தொழில் ரீதியா மாற்றம் கொடுக்கும். காதல் கல்யாணம் திருமணத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. சரிங்களா? இதே வந்து தனிச்சு மட்டும் புதன் உட்காந்து வக்கரம் அடைஞ்சாருன்னா உங்களுக்கு நல்லா இல்லை. ஆனா சூரியனோட உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தீங்களா, அது அற்புதமான காலம். நீங்க பயப்பட வேண்டாம். மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில சனி பகவான் வக்கரம் ஆகிறதும் புதன் பகவான் வக்கரம் ஆகிறதும் அந்த புதன் பகவானுடைய சூரியன் சேர்க்கையா இருந்து ஆகிறதுனால நிச்சயமா உங்களோட வளர்ச்சி நல்லாதான் இருக்கும், வாழ்வாதாரம் நல்லாதான் இருக்கும். சரிங்களா? நீங்க எதை தொட்டாலும் அந்த காரியம் ஓரளவுக்கு ஜெயமாகும், வெற்றி அடையும். பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. சரிங்களா?
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன, பயம் என்னன்னா அர்த்தாஷ்டம சனி தான். இது ஓரளவுக்கு இப்ப மாறப்போகுது, உங்க நிலைமையும் ஓரளவுக்கு மாறும். சரிங்களா? இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.